ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த இலங்கை நாட்டில அதிகமான இடங்கள்ல போய் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இருந்திருக்கிறாங்க, இறை தியானம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, கதிர்ஹாமம் சொல்லிக்குது இலங்கையில. அந்த கதிர்ஹாமம் என்றது ஹதிர் கிராமம். ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து பேர் என்ன? ஹதிர். அந்த ஹதிர் கிராமம் என்றதைத்தான் எங்கட சோனக பாஷையில கதிர்ஹாமம் என்றும், கிராமத்தை ஹாமம் சொல்லி போட்டுட்டு ஹதிரை கதிர் என்றும். அது சோனக பாஷையில சொல்றது. ஆனா ஒரிஜினல் பேர் ஹதிர் கிராமம். இப்ப எங்கட பாவாத மலையை பாருங்க, நாங்க பாவாத மலை என்றும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேரை வச்சு கொண்டாங்க. சில பேர்கள் சிவன் ஒளி பாத மலை என்றாங்க, அது இந்துக்கள் சொன்னாங்க. புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க ஸ்ரீபாத என்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்தியாக்கள் எடன் ஸ்பீக்ன்றாங்க. இப்படி அவங்களோட மதத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும். நிறைய பேர்கள் சொல்லுவாங்க, இது அண்ணன் ஸ்ரீலங்காலையும் இந்தியாவிலையும் தான் நிறைய ஜியாரங்கள் இருக்கு, நிறைய அந்த சம்பிரதாயம் சடங்குகள் எல்லாம் இங்க தான் இருக்கு, இதெல்லாம் வெளிநாட்டுல இல்லையேன்னுவாங்க. லண்டன்ல இருக்குதா, அமெரிக்கால இருக்குதா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அல்லாஹ் நபிமார கூட எங்கட நாட்டுக்குள்ளதான் அனுப்பி வச்சான், லண்டன்லயும் அமெரிக்காலையும் அனுப்பல. நபிமார்களை ரசூல்மார்களை எங்கேயாவது ஒரு நபி ரசூல் லண்டன்லயோ அல்லது அமெரிக்காலயோ பிறந்ததாக வரலாறு இருக்குதா? பார்க்க முடியாது. செத்த மீன் ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இடம் வந்ததும் அதற்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து அந்த மீன் திரும்பவும் கடலுக்குள்ள பாய்ந்து செல்கிறது என்றால், செத்தவைகளும் உயிர் பெற்று எழுதக்கூடிய இடம்தான் சாலிஹீங்களுடைய சன்னிதானம். அதனாலதான் சாலிஹீங்களோட அதிகமாக தொடர்புல இருங்க. நல்லோர்கள் சாலிஹீங்களின் பக்கம் நீங்க தேடிக்கொண்டே இருங்க. உங்களோட கல்பு செத்து போயிருந்தால் அல்லாஹ் அந்த கல்பை ஈமானை கொண்டு நிரப்புவான், இஹ்லாஸை கொண்டு நிரப்புவான். காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட பல நபிமார்கள் ரசூல்மார்களை மையமாக வைத்து அந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் சாலிஹீன்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போல அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீனான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல ரசூல்மார்கள் நபிமார்கள் சாலிஹீன்கள் இவர்களுடைய வரலாறுகளையும் குர்ஆன்ல சொல்லித் தருகிறார். இப்படி குர்ஆன்ல வரிசையாக சொல்லித் தருகின்ற அல்லாஹ்வுடைய நபிமார்களில் குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்படாத சில நபிமார்களுடைய வரலாறுகளை பெயர் சொல்லாமலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபியாக பெயர் சொல்லப்படாத ஒரு அல்லாஹ்வுடைய சாலிஹீனாக ஒரு முத்தகீனாக வாழ்ந்தவர்கள் தான் சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாற்று செய்தியை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை எங்களுக்கு இறைவன் சொல்லித் தருவதற்காக வேண்டி குர்ஆனிலே அதை பதிவு செய்கிறான். வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல ஒரு முக்கியமான சுன்னத்தான சூரத்து இருக்குது, எல்லாரும் ஓத வேண்டிய ஒரு சூரத்து. முந்தி காலத்துல எல்லாம் அந்த சூரத்துக்களை அதிகமாக பள்ளி வாசல்களுக்குள்ள உட்கார்ந்தா எல்லாருமே எடுத்து குர்ஆனை எடுத்து ஓதுவாங்க. என்ன சூரத்து? சூரத்துல் கஹஃப். அந்த சூரத்துல் கஹஃபுல்லுக்கு நிறைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்களுடைய வரலாறுகள் வரும். முதலாவதாக அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகளுடைய வரலாறு. அதற்கு அடுத்ததாக பாருங்க, சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் சையதுனா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணைகள், அவர்கள் 2 பேரும் சந்திச்சு கொண்ட விதம், அப்படி சந்தித்துக் கொண்ட நேரத்தில் நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அதுல என்ன பாடம் இருக்கு என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் புனிதமான குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் கஹ்ஃப்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் இந்த சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கின்றவர்கள் யார், அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இயற்பெயர் பல்யா இப்னு மல்கான். பல்யா இப்னு மல்கான் என்பது அவர்களுடைய இயற்பெயர். ஆனால் அந்த பெயர் காலப்போக்கில் மறைந்து விட்டது, அதாவது மக்களிடத்துல புழக்கத்துல இல்லாம போச்சு.
சில பேர்களுடைய பெயரை விட அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக பேசப்படும். அப்படி பிரபல்யமாக பேசப்படுகின்ற பெயர்களில் சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெயர் பல்யா இப்னு மல்கான் என்பது மறைந்து போய் எல்லோரும் அவர்களை ஹிதர் என்கின்ற பெயரை கொண்டே அழைக்கலானார்கள். இந்த பெயர் ஏன் வந்தது என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்னமா சும்மியல் ஹதிர அன்னஹு ஜலஸ அலா ஃபர்வத்தின் பைதா ஃபைதா ஹிய தஹ்தஸு மின் கல்பிஹி ஹலரா. சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு வறண்ட பூமியில அவங்க உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு பின்னால அப்படியே பசுமையானதாக மாறிவிடும். அவங்க உட்கார்ந்த இடம் வறண்டு இருந்தாலும் கூட அந்த இடம் பசுமையானதாக பச்சை பசேரன அந்த இடம் ஒரு பிரயோசனம் அளிக்கக்கூடிய இடமாக மாறிவிடும். அதனால் அவர்களுக்கு ஹதிர் என்கின்ற பெயரை கொண்டு மக்கள் அந்த காலத்தில் அழைத்தாங்க. ஹதிர் என்று சொன்னா பச்சை பசை அல்லது பசுமையான இந்த மாதிரி கருத்துக்குரியது. அப்ப சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அன்றிலிருந்து அவர்கள் உட்கார்ந்த இடமெல்லாம் செழிப்பானதாக மாறுகின்ற காரணத்தினால அவர்களுக்கு ஹதிர் என்கின்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டது. பின்னால அந்த ஹதிர் என்ற பெயரும் மக்களுக்கு மத்தியில மருவி ஹிதர் என்று அழைக்கலானாங்க. ஹாப ஹி ஆக்கி கொண்டுட்டாங்க. அதனால ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹைர், இதுல எங்களுக்கு எங்க இந்த ஹதீஸ் புகாரியில வருகிறது. அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக ஒரு முக்கியமான செய்தி நமக்கு கிடைக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய சாலிஹீன்கள் நல்லோர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடம் செழிப்புக்குரிய இடமாக மாறிவிடும். அந்த இடம் மக்களுக்கு பிரயோசனம் உள்ள இடமாக மாறிவிடும். அந்த இடத்துக்கென்ற ஒரு தனி சிறப்பு இருக்கு. காய்ந்து போன வறண்ட பூமியாக இருந்தாலும் அந்த பூமியையும் பசுமைப்படுத்துகின்ற தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை சூஃபியாக்கள் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியார், ஒரு சாலிஹீன், ஒரு முத்தகீன், அவர் உட்கார்ந்த இடமே பூமியில வறண்டு போன இடமாக இருந்தாலே அந்த பூமி செழிப்படைகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் அவர்களை நினைத்து விட்டால், ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் அவர்களை மரியாதையோடும் மாண்போடும் அவர்களை கண்ணியப்படுத்தி விட்டால் அவருடைய உள்ளமும் செழிப்படைந்து விடும், அவருடைய வாழ்வும் செழிப்படைந்து விடும் என்பதனை இந்த ஹதீஸில் இருந்து சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸில் இருந்து நமக்கு இந்த செய்திகளை சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹைர், இப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு நபியா அல்லது அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வரா என்கின்ற சில சந்தேகங்கள் மக்களுக்கு மத்தியிலே இருக்கும். குர்ஆனை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் வந்ததாக நாங்கள் வரலாறுகளை ஹதீசுகளில் எல்லாம் பார்க்கிறோம். இந்த 1,24,000 நபிமார்களுடைய பெயர்களும் குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டா கிடையாது. குர்ஆன்ல 1,24,000 நபிமார்களுடைய பெயர் கிடையாது. வெறும் 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தொடக்கம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரையிலும் 25 நபிமார்கள் அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்ப இந்த பெயர் லிஸ்ட்ல சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெயர் வரவில்லை. ஆனாலும் அவர்களுடைய வரலாறு குர்ஆன்ல இருக்கு. சூரத்துல் கஹஃபை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 15வது ஜுஸினுடைய கடைசியிலும் 16வது ஜுஸினுடைய ஆரம்பத்திலும் அந்த வரலாறு வரும். ஆனால் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஹதீஸுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வரலாறை சொல்லிட்டு இவர்களுடைய பெயர் சையதுனா பல்யா இப்னு மல்கான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தி சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவர்கள் நபியா வலியா என்று கேட்கின்ற பொழுது அதிகமான இமாம்கள், குறிப்பாக இமாம் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அதே போன்று இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள்,
இவங்க எல்லோரும் சொல்றாங்க இவர்கள் அல்லாஹுடைய ஒரு நபியாகத்தான் இருந்தார்கள், ஆனால் குர்ஆன்ல பேர் குறிப்பிடப்படவில்லை அப்படி என்று சொல்றாங்க. ஹைர், இப்ப இவர்கள் நபியாக இருப்பது என்பது பல இமாம்களுடைய கருத்தின்படி இவர்கள் நபியாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேர்கள் இல்ல 25 நபிமார்களுடைய பேர் பட்டியலில் இவர்கள் வரவில்லையே, அதனால இவர்கள் அல்லாஹுடைய ஒரு இறை நேசராக இருக்கக்கூடும் அப்படி என்று சொல்லக்கூடிய இமாம்களும் இருக்கிறார்கள். 2 பேர்கள் சொல்கின்ற கருத்துகளையும் மையமாக வைத்து பார்த்தாலும் ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு சாலிஹான முத்தகீனான ஒரு அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு மனிதர் என்பது மட்டும் உறுதி. அல்லாஹ்வுடைய ஒரு சாலிஹான மனிதர். இப்ப இவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலத்தில் பிறந்தார்கள் என்கின்ற வரலாற்று செய்திகள் பதிவாகிறது. இவர்களுடைய வம்சாவளியை பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்கள் பல்யா, இவர்களுடைய வாப்பா மல்கான், இவர்களுடைய வாப்பா அப்பா அப்பப்பா இப்படி என்று போனீங்கன்னு சொன்னா 7 தலைமுறைக்கு மேலாக சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த கௌமோட இவர்களுடைய அந்த சமூகம் போய் சேருது அப்படி என்ற வரலாற்று செய்திகள் பதியப்படுகிறது. சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு, தூஃபான் வெள்ளம் என்றதுக்கு பெயர். அந்த தூஃபான் வெள்ளம் வருகின்ற பொழுது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உடம்பு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு இருந்த இடம் எங்களுடைய நாட்டில் பாவாத மலை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபாத் என்றோமே, இந்த பாவாத மலைக்கு கீழே தான் அடக்கம் செய்யப்பட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் தஃப்சீர்கள்ல வரக்கூடிய செய்திகள். ஆரம்ப காலத்தில் இங்க தான் ஏன்னா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சுவர்க்கத்திலிருந்து நேரடியாக எங்கட நாட்டில் தான் இறக்கப்பட்டாங்க. உலகத்திலே ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒரு இடமாக இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவினால எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் அந்த பாவாத மலையில இறக்கப்பட்டதற்கு பின்னால அவர்களும் அவர்களுடைய சந்ததியினர்கள், பிள்ளைகள், வங்கிசத்தினர்கள் இவங்க எல்லாரும் வாழ்ந்த பூமி இந்த இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான். இதை சுத்தி தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. உலகத்துல பாருங்க எவ்வளவோ நிறைய பேர்கள் சொல்லுவாங்க இது அண்ணன் ஸ்ரீலங்காலையும் இந்தியாவிலையும் தான் நிறைய ஜியாரங்கள் இருக்கு, நிறைய அந்த சம்பிரதாயம் சடங்குகள் எல்லாம் இங்க தான் இருக்கு, இதெல்லாம் வெளிநாட்டுல இல்லையேன்னுவாங்க. லண்டன்ல இருக்குதா, அமெரிக்கால இருக்குதா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அல்லாஹ் நபிமார கூட எங்கட நாட்டுக்குள்ளதான் அனுப்பி வச்சான், லண்டன்லயும் அமெரிக்காலையும் அனுப்பல. நபிமார்களை ரசூல்மார்களை எங்கேயாவது ஒரு நபி ரசூல் லண்டன்லயோ அல்லது அமெரிக்காலையோ பிறந்ததாக வரலாறு இருக்குதா? பார்க்க முடியாது. இந்த நாட்டுக்குள்ள தான் அனுப்பி வச்சான். எல்லாம் இந்த ஏசியன் கண்ட்ரிக்குள்ளேயும் இந்த கல்ஃப் நாட்டுகளுக்குள்ளேயும் தான் அவங்களுடைய எல்லா நடமாட்டங்களும் அவர்களுடைய வரலாறுகளும் பதிந்திருக்கும். ஒன்று சிரியாவா இருக்கும், யமனாக இருக்கும், ஒமானாக இருக்கும், இந்தியாவாக இருக்கும், இலங்கையாக இருக்கும். இது போன்ற இந்த நாடுகளுக்குள்ள அதிலும் முக்கியமாக இந்த இந்தியா ஸ்ரீலங்கா இந்த 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 2 நாடும் ஆரம்ப காலத்துல ஒன்றாக இருந்ததுனால பிரிக்கல, இப்ப பிரிக்கப்பட்டிருக்குது கடலால. முந்தி வந்து ஒன்றாக இருந்தாங்க. தஃப்சீர்ல வருது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில் இருந்து 40 தடவை ஹஜ்ஜுக்கு நடைபாதையிலே போனார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போனதாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்ந்த பூமி இந்த இலங்கை மண்ணில அதிகமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க மன்னார் பக்கம் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா நிறைய நீட்ட ஜியாரங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு 60 முழம் 60 அடி இப்படி எல்லாம் பெரிய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த கபிரஸ்தான்கள், அந்த ரவுலா ஷரீஃப்கள் இவைகள் எல்லாம் இந்த காலத்துக்கு பொருத்தமான மன்னரைகள் அல்ல. அதுவெல்லாம் அன்றைய காலத்துல சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் வாழ்ந்த காலம். அன்றைய காலத்தில் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் வஃபாத்தாகிற நேரத்தில் சாலிஹானவர்களை அந்த இடங்கள்ல அடக்கம் செய்யப்பட்டது. அதனால அவர்களுடைய வரலாறுகள் நீண்ட நெடிய தூர வரலாறுகள் இலங்கையில இருக்கு. அதனால தான் நீட்ட ஜியாரங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய உயரத்தை பத்தி ஹதீஸ்ல வருகின்ற பொழுது எப்படி வருகிறது? சித்தூன திரான், அவங்க வந்து 60 முழம் உயரம் என்று சொல்லி வருது. அப்ப அன்றைய காலத்துல அவங்க இருந்த அந்த கணக்கு 60 முழம் இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு 60 முழம் ஜியாரங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று வாழ்ந்திருக்கிறாங்க. நாங்க எங்கட சைஸை வச்சு பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சைஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இவ்வளவு சித்தூன திரான் என்றாங்க, 60 முழமாக இருந்துச்சு. அப்ப அவருடைய காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் அந்த காலத்துல அந்த நீட்டத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த தர்கா ஷரீஃப்கள் மன்னார் பக்கம் போனீங்கன்னு சொன்னாக்க வேற இன்னும் இலங்கையில பல இடங்கள்ல இருக்கு. இந்த பானந்துறையில கூட பார்க்கலாம், பள்ளிமுலையில ஒரு 60 முழம் மாதிரி கேட்கும்.
இந்த மாதிரி பெரிய ஜியாரங்கள் பாதுகாக்கப்பட்டு வரும். இதெல்லாம் அன்றைய காலத்திலிருந்து வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள். இப்படி வாழ்ந்த அந்த காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மகன் கூட ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவுல தங்கச்சி மடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர்களுடைய ஜியாரம் இருக்கும். அப்ப இவர்களை சுத்தி ஹாஃபில் காபில் இவர்கள் வாழ்ந்த இடம், அவர்களுடைய மன்னரைகள் எல்லாம் இந்த இலங்கை, ஸ்ரீலங்கா, இந்தியா இதுக்குள்ளதான் சுத்தி கொண்டு இருக்கும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் கூட அவர்களும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்களுடைய வம்சத்தில் கொஞ்சம் பின்வாங்கி வந்துன்னு சொன்னா அவர்களுடைய காலம். அவர்களும் இந்த இடங்கள்ல தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அப்படி வாழுகின்ற பொழுதுதான் இந்த தூஃபான் வெள்ளம் வருகிறது. தூஃபான் என்று சொல்லக்கூடிய வெள்ளம் வருகிறது. இந்த வெள்ளம் வந்த நேரத்துல சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பொடி இந்த பாவாத மலை இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீபாதன்னு சொல்றோமே அதுக்கு கீழ் அடக்கம் செய்யப்பட்டு இருந்தது. அதை இறைவன் சொல்லுகிறான், நீங்க அந்த பொடி நாசமாகாம இருப்பதற்காக, வெள்ளத்துல அடிபட்டு போகாம இருக்கணும் என்றதுக்காக வேண்டி உங்களுடைய கப்பலில் அவர்களுடைய பொடியையும் ஏற்ற வேண்டும், அதையும் எடுக்கணும். இதை யாரு செய்யறாங்களோ அந்த வெள்ளம் வத்தினதற்கு பின்னால திரும்பவும் அதை அடக்கம் செய்ய வேண்டும். இதுவும் உத்தரவு. ஆனா இந்த செயலுக்கு யாருமே முன்வர மாட்டாங்க. ஏன் காரணம் சொன்னா, மொத்தமாக அழிந்து இருளடைந்து இந்த பூமி உலகம் இருக்கின்ற பொழுது, என்ன மொத்தமா அழியுது பூமி தூஃபான் வெள்ளத்துல, அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு 70-80க்குள்ள மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதுல இவ்வளவு பேர் இருந்து கொண்டு இந்த பூமி எப்படி பார்த்தா, ஒரு நைட் டைம்ல நீங்க தனியாக ஒரு காட்டு பிரதேசத்துல மாட்டிக்கொண்டா எப்படி இருக்கும்? ஒரு பயம் ஒன்று வரும், உள்ளத்துல ஒரு அச்சம் ஒன்று ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு அச்சம் அந்த நிலையில முழு உலகத்திலையும் இவ்வளவு பேர் தானா மிச்சம் அப்படி என்று வரப்போக்கல இந்த பொடியை சுமந்து கொண்டு இதை அடக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. அப்போ ஒரு ஆள் முன் வந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னருடைய வம்சத்துல இருந்து ஒரு ஆள் முன் வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தான் ஆதம் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்கள் சொன்னாங்க, அப்படி யாராவது ஒருவர் முன் வந்தால் அவருக்கு நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறேன். அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்கள் கியாமத்துடைய நாள் வரையிலும் வாழ்வதற்கான அதிகார தன்மையை அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன் என்று துஆ செய்தார்கள். அந்த பொடியை அதற்கு பின்னால தோண்டி எடுத்து அவர்களுடைய உடம்பை மக்காவுல கொண்டு வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதை செய்தவர்கள் சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கின்ற இந்த குர்ஆன்ல சொல்லப்படுகின்ற இந்த சாலிஹான மனிதர். அதனால் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுக்கு துஆ செய்து அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பாக இறைவன் அவர்களுக்கு கியாமத்துடைய நாள் வரையிலும் அவர்கள் வாழுகின்ற மக்களுடைய கண்களுக்கு தென்படாமல் வாழுகின்ற அந்த தன்மையை வாழ்நாளை நீடித்து அல்லாஹ் கொடுத்ததாக ஹதீசுகளிலேயும் நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸை இப்படி சொன்னார்கள், சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நீண்ட காலம் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். இமாம் தாரகுத்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியும் அதை பதிவு செய்கிறார்கள். கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வந்து பல பொய்களை மக்களுக்கு மத்தியில சொல்லுவான். அப்படி சொல்லுகின்ற பொழுது தஜ்ஜாலுடைய வாதங்களை பொய்களை மக்களுக்கு சுட்டிக்காட்டி தஜ்ஜாலிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடக்கூடியவர்களில் ஒருவர் சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கின்ற செய்தியை இமாம் தாரகுத்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே கண்களுக்கு தென்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கிறது. அப்படி அவர்கள் தென்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டும் இருக்கிறது. சஹாபாக்களும் சில பேர்கள் கண்டிருக்கிறார்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கண்டிருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் குழம்பி போய் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன செய்யறது என்று தெரியாம இதற்கு பின்னால் நாங்கள் எப்படி இத மார்க்கத்தை வழி நடத்த போறோம் இப்படி எல்லாம் அவங்க தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வெள்ளை மனிதர் அழகான தோற்றத்தோடு வெளிச்சமான முகத்தோடு அந்த இடத்துக்கு சமூகம் கொடுத்து இருந்த சஹாபாக்களுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் தான் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். நபிமார்கள் எந்த இடத்தில் வஃபாத் ஆகிறார்களோ அந்த இடத்திலே அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. இப்ப ஒவ்வொரு சஹாபாக்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க, வந்தவர் யாரு, இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் கண்டதே இல்லையே, இவங்க யாரு என்று சொல்லி ஒவ்வொரு சஹாபாக்களும் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும்
இந்த 2 பேரும் வந்து சொன்னாங்க, வந்தவர்கள் வேறு யாருமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சகோதரர் சையதுனா ஹதிர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். அவர்கள் தான் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற தகவலையும் தந்துவிட்டு சென்றார்கள். அப்ப அவர்களை பார்த்திருக்கிறார்கள், அந்த நேரத்தில் கண்டார்கள் என்ற ஹதீஸையும் நாங்கள் பார்க்க முடியும். ஹாக்கிமுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் வாழ்ந்தார்கள். என்ன, அவங்க இப்ராஹிம் நபிக்கு முந்தின காலம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்தவங்க, இப்ராஹிம் நபிக்கு முந்தின காலம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துல வச்சு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிம்பர்ல அவர் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நபர் திடீரென்று கேட்கின்றார்கள், இந்த உலகத்துல இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள்ல யாரு அதிகமாக அறிஞ்ச மனிதர், நல்ல அறிவுள்ள மனிதர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹுடைய நபி நான் தான், அப்ப நான் தான் ஒரு அறிஞராக இருக்கணும், அல்லாஹுடைய நபி நான் தானே. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் தான் இப்பொழுது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் சொன்னான், மூசாவே அப்படி சொல்லாதீங்க, உங்களை விட அறிந்த ஒருவர் இருக்கிறார், அவர் 2 கடல்கள் சங்கமிக்கின்ற இடத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2 கடல்கள் சங்கம், அந்த இடத்தை வந்து அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு மீனை எடுத்துக்கொண்டு போங்க, அந்த மீன் செத்த மீனாக இருக்கணும், அந்த மீன் எந்த இடத்துல உயிர் பெற்று கடலுக்குள்ள அது பாய்ந்து நீந்தி செல்லுமோ அந்த இடத்திலே அவர் இருப்பார். அப்ப யூஷா பின் நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, அவர்களும் பின்னால பனு இஸ்ரவேலர்களை வழிநடாத்திய ஒரு நபி. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் வழி நடத்தினாங்க. அப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிதமத் செய்யறதுக்காக வேண்டி அவங்களும் போறாங்க. இந்த 2 பேரும் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்துல களைப்பாக அவங்க உட்கார்ந்து தூங்குகின்ற நேரத்தில், இரவு நேரத்தில் அந்த மீன் உயிர் பெற்று எழுந்து கடலை பிளந்து கொண்டு போகுது. இதை இந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காண்றாங்க. ஆனா அவங்க மறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில எழும்பி அவங்க 2 பேரும் நடந்து கொண்டு போகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னர்கள் கேட்கிறாங்க, அந்த மீனை எடுங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்க நீண்ட நேரம் நடந்தாங்க, ஆனா பசி வரல, தாகம் வரல அவங்களுக்கு. ஒரு அல்லாஹுடைய இறைநேசரையோ நபிமார்களையோ நாங்க பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகின்ற நேரத்தில், அவங்கள சந்திக்கிறதுக்கு போகின்ற நேரத்தில் அல்லாஹ் களைப்பை இல்லாமலாக்குவான். இது இந்த பாடம் சொல்லி தருகிறாங்க. எப்படி களைப்பு என்பது எங்களோட உடம்புக்கு களைப்பு ஏற்படாது, அதே மாதிரி தூக்கம் வராது. இது எல்லாம் வந்து சாலிஹீன்களை சந்திக்க செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற நிலைகள் என்று சூஃபியாக்கள் சொல்லுவாங்க இந்த சரித்திரத்தை வச்சு. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் அந்த களைப்பு வரல. இந்த 2 பேரும் அப்படியே நடந்து கொண்டு போய் எப்பொழுது அந்த இடம் வந்ததோ இடத்தை தாண்டி செல்லுகின்ற பொழுது களைப்பு ஏற்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த மீனை எடுங்க. அப்ப இவங்க மீனை பார்த்தாங்க, இல்ல. அப்பதான் சொல்றாங்க, நேத்து நைட் இன்ன இடத்துல வச்சு அந்த மீன் உயிர் பெற்று அது நீந்தி கொண்டு போயிடுச்சு. அப்ப உடனே அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த இடத்துல இருந்து சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட அந்த இடத்துல, அந்த கடல்ல நடந்து போறாங்க. அந்த இடத்துல தான் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல சூஃபியாக்கள் இன்னொரு கருத்தை சொல்லுவாங்க, எந்த இடத்தில் சாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் முத்தகீன்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய சன்னிதானத்தில் ஒரு மனிதன் ஆசையோடு போய் வருகின்ற பழக்கம், அந்த நல்லோர்களை சாலிஹீன்களை நினைக்கின்ற பழக்கம் இருக்கிறதோ, அவருடைய உள்ளம் செத்து போயிருந்தாலும் அந்த உள்ளம் உயிர் பெற்று எழும். அப்படின்னு சொன்னா ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, செத்த மீன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இடம் வந்ததும் அதற்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து அந்த மீன் திரும்பவும் கடலுக்குள்ள பாய்ந்து செல்கிறது என்றால், செத்தவைகளும் உயிர் பெற்று எழுதக்கூடிய இடம்தான் சாலிஹீன்களுடைய சன்னிதானம். அதனாலதான் சாலிஹீன்களோட அதிகமாக தொடர்புல இருங்க, நல்லோர்கள் சாலிஹீன்களின் பக்கம் நீங்க தேடிக்கொண்டே இருங்க. உங்களோட கல்பு செத்து போயிருந்தால் அல்லாஹ் அந்த கல்பை ஈமானை கொண்டு நிரப்புவான், இஹ்லாஸை கொண்டு நிரப்புவான் என்கின்ற தகவலையும் இந்த படிப்பினையா சொல்லி தராங்க. இவங்க 2 பேரும் போனாங்க, போய்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்தித்த நேரத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்துல மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உங்களிடத்துல நிறைய படிக்கணும், நீங்க ஒரு பெரிய அறிவாளி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதனால நான் படிக்க வந்தேன். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னா, மூசாவே, என்னிடத்தில் படிப்பதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க, அவ்வளவு பொறுமையெல்லாம் மீது கொள்ள மாட்டீங்க.
ஏன்னா நான் செய்யறதெல்லாம் தவறாகத்தான் உங்களுக்கு விளங்கும். ஒரு சாலிஹீனான ஒரு மனிதரை நீங்க போய் சந்திச்சீங்கன்னு சொன்னா முதல் கண் உங்களோட கண்ணுக்கு அவர் எப்படி விளங்குவாருண்டா அவர் செய்யறது எல்லாமே பிளமாய் தான் உங்களுக்கு விளங்கும். இப்படி எல்லாம் செய்யறாரு, இவர் ஒரு சாலிஹீனாக ஆகிப்பாரா, ஒரு நல்ல மனுஷன் ஆகிப்பாரா, நல்ல மனுஷன் இப்படி எல்லாம் செய்வாரா, அப்படி கேள்விகள் நிறைய எழும்பும். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்க என்கிட்ட படிக்கிறதுக்கு சக்தி பெற மாட்டீங்க, பொறுமையா இருக்க மாட்டீங்க. இல்ல நான் பொறுமையா இருப்பேன். இது குர்ஆன்ல வரக்கூடிய சரித்திரம், சூரத்துல் கஹ்ஃப்ல வருகிறது. அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப்ல கடைசி பக்கம் சுப்ஹானல்லதி அஸ்ரா என்கின்ற 15வது ஜுஸுனுடைய காலம் ஜுஸுல முதலாவது பக்கம் இந்த வரலாறு அப்படியே குர்ஆன்ல வரும். அப்ப ஹைர் இப்பொழுது இவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கப்பல்ல அந்த இடத்துல ஏறுறாங்க. அந்த கப்பல் யாருமே இவங்களை கூட்டிக் கொண்டு போறதுக்கு ஆள் இல்லாத நேரத்துல ஒரு கப்பல் இவங்களை இலவசமாக கூட்டிக்கிட்டு போறாங்க. இப்ப இலவசமா கூட்டிட்டு போறோம், நாங்க எவ்வளவு பக்குவமா போவோம். ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு விடுறாங்க. இப்ப மூசா நபி பாக்குறாங்க, என்ன செய்யறாரு இந்த மனுஷன், அவரே ஃப்ரீயா கூட்டின்னு போய் கொண்டு நிக்கிறாரு, இவர் கப்பல்ல ஓட்டையை போட்டு குட்டையை கிளப்ப பாக்குறாரு. அதனால என்ன செய்வோம், இதை கேட்டுடுவோம். ஏன் வாப்பா நீங்க கப்பல் ஓட்டையை போட்டீங்க, தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சொன்னேன் தானே, நான் செய்யற வேலையை உங்களால பார்த்துக்கிட்டு சும்மி கேள, நீங்க நேற்ற கேள்வி கேட்பீங்க, நீங்க சக்தி பெற மாட்டீங்க. இல்ல நான் கேட்க மாட்டேன். திரும்ப போறாங்க. ஒரு ஊருக்கு போற நேரத்துல ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொடியன் அந்த இடத்துல அப்படி விளையாடி கொண்டிருக்க போகல ஆளை கூப்பிட்டு தலையை திருகி ஆளை கொண்டு போட்டுட்டாரு. யாரு? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா நபிக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டு நல்லா இருந்த மனுஷனை கூப்பிட்டு எடுத்து தலையை தெரிவி கொண்டு போட்டுட்டாரு. இந்த மனுஷன், ஏன் இதை செஞ்சீங்க? நான் தான் சொன்னேனே, நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பு தப்பா விளங்கும், நீங்க என்னோட கல்வி படிக்கிறதுக்கு அறிவு படிக்கிறதுக்கு சக்தி பெற மாட்டீங்க, என்ன விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. இல்ல நான் இதுக்கு பின்னால கேட்க மாட்டேன். ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊர்ல போயிட்டு பசிக்கு சாப்பாடு கேட்டாங்க. அந்த ஊர்ல யாருமே விருந்து கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தாப்பை இப்படி விழப்போகுது. உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய்த்து அந்த தாப்பையை கட்டி அதை ஒழுங்கா முட்டு கொடுத்து அதை சரி செஞ்சு வைக்காங்க. இப்ப மூசா நபிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது. ஏன் கோபம் வருது? சாப்பாடே தரல, ஊர்ல கவனிக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. இந்த தாப்பை இடிஞ்சா என்ன, இருந்தா என்ன, இதை போய் செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன இப்படி செஞ்சீங்க? இது மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு பொறுமை இல்லை, நீங்களும் நானும் பிரிஞ்சு கொள்வோம், 2 பேரும். உங்ககிட்ட எனக்கிட்ட படிக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை போதா அப்படி சொல்லி போட்டு சொன்னாங்க. முதலாவதாக அந்த கப்பலை நான் ஏன் ஓட்ட போட்டேன்டா, போற ஊர்ல இருக்கக்கூடிய அரசன் நல்ல கப்பல் எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கொள்றான், ஓட்டை இருந்தா எடுக்க மாட்டான், இவர் எங்களுக்கு உதவி செஞ்ச மனுஷன். அதனால நான் ஒரு ஓட்டையை போட்டுவிட்டேன். அந்த ஊர்ல அரசன் இந்த கப்பல் எடுக்க கூடாது, அவருக்கே இந்த கப்பல் உரிமையாளருக்கே அது இருக்கட்டும், அதனால போட்டேன். இது சரியா பிள்ளையான்னு கேட்டாங்க. சரிதான்ட்டாங்க. 2வது, ஏன் அந்த புள்ளைய கொண்டீங்கண்டா, அந்த புள்ளைய நான் கொண்டது அந்த புள்ள பெருத்தன்னு சொன்னா பெரிய அநியாயக்காரனாக பல பேர்களுடைய உயிரை அவன் வாங்க இருக்கிறான், நிறைய பேரை கொள்ள இருக்கிறான், அவன் அப்படி ஒரு அட்டூழியக்காரன். அதனால அந்த புள்ளைய நான் இப்பயே கொண்டு போட்டுட்டேன். ஏன்னா பல பேர்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்படுது. 3வது, அந்த தாப்பையை நான் ஏன் எடுத்து வச்சேன்னு சொன்னா அதுக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. ஒரு சாலிஹான உம்மா வாப்பா ஏண்ட பிள்ளைக்கு இந்த புதையல் கிடைக்கணும் இந்த தாப்புக்கு கீழே அவங்க வச்சுக்கிறாங்க. இப்ப உடஞ்சு விழுந்தா அந்த புள்ள இன்னும் பெருக்கல்ல, அந்த புள்ளைக்கு கிடைக்காம போயிடும். அதனால அந்த புள்ள பெருத்ததுக்கு பின்னால கிடைக்கணும் என்று அந்த சாலிஹான உம்மா வாப்பா செஞ்ச அந்த அமலுக்காக வேண்டி அதை நான் சரிப்படுத்தி வைத்தேன். பாருங்க, ஒரு உம்மா வாப்பா சாலிஹான மனிதராக இருந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் யாரின் மூலமாவது உதவி செய்வான், யாரின் மூலமாவது சரி. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் மௌத்தா போனா என் பிள்ளைய யாரு பார்ப்பாங்க என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்க சாலிஹானவர்களாக இருந்தா உங்களோட குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறது அல்லாஹ். பாத்தீங்க தானே, அவங்களோட புள்ள 2 பேருக்கும் அந்த பிள்ளைக்கு போக வேண்டிய புதையலை எப்படி அல்லாஹ் காப்பாத்தி கொடுக்குறான், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அப்ப சொன்னாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசாவே இது எல்லாம் நான் சுயமாக செய்யல, இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு சொன்னான் செய்ய சொல்லி அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னுட்டாங்க.
குர்ஆன்ல நிறைய வர விஷயங்கள் நான் ஆயத்துக்களை வந்து தவிர்த்து கொண்டேன், நேரம் போதா எல்லாத்தையும் சொல்லி போறதுக்கு. ஹைர். அப்ப இப்படியான இந்த செய்திகள், இந்த சம்பவங்கள் எல்லாம் நபி சய்யிதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சய்யிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில இது பரவலாக பேசப்படுகின்ற குர்ஆன்ல வரக்கூடிய செய்திகள். அப்ப இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த இலங்கை நாட்டில அதிகமான இடங்கள்ல போய் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இருந்திருக்கிறார்கள், இறை தியானம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, கதிர்ஹாமம் சொல்லிக்குது இலங்கையில. அந்த கதிர்ஹாமம் என்றது வந்து ஹதிர் கிராமம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பேர் என்ன? ஹதிர். அந்த ஹதிர் கிராமம் என்றதைத்தான் எங்கட சோனக பாஷையில கதிர்ஹாமம் என்றும், கிராமத்தை வந்து ஹாமம் சொல்லி போட்டுட்டு ஹதிரை வந்து கதிர் என்றும், அது சோனக பாஷையில சொல்றது. ஆனா ஒரிஜினல் பேர் ஹதிர் கிராமம். இப்ப எங்கட பாவாத மலையை பாருங்க, நாங்க பாவாத மலை என்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேரை வச்சு கொண்டாங்க. சில பேர்கள் சிவன் ஒளி பாத மலை என்றாங்க, அது இந்துக்கள் சொன்னாங்க. புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க ஸ்ரீபாத என்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்தியாக்கள் எடன் ஸ்பீக் என்றாங்க. இப்படி அவங்களோட மதத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும், ஆனா சொல்றது எல்லாருமே ஒரு ஆளத்தான், எல்லாரும் சொல்றதும் ஒரு ஆளத்தான், பேர் மட்டும் வித்தியாசமாக அவங்களோட மதத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஹிதர் கிராமம் என்று சொல்லக்கூடியதிலும் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயர்களை வைத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நினைவுபடுத்தக்கூடியவர்கள், அந்த இடத்துல வாழ்ந்தவர்கள், அந்த இடத்துல மாஉல் ஹயா என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரை குடித்தவர்கள் எல்லாம் சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். எனவே இவர்கள் ஒரு சாலிஹான மனிதர், இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், நிறைய படிப்பினைகளை சொல்லி தந்தார்கள். இவர்களுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் கல்வி ஞானத்தை அதிகமாக கொடுத்திருந்தான், நிறைய கல்வியை கொடுத்திருந்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது இல்லையா. யூசுப் நபிக்கு அழக கொடுத்தான், மூசா நபிக்கு தைரியத்தை கொடுத்தான், தாவூத் நபிக்கு குரல் வளத்தை கொடுத்தான். அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு அதிகமான கல்வி ஞானத்தை கொடுத்தான். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கல்வியை சொல்லி கொடுக்கின்ற பொழுது சையதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னருடைய பெயரை சொல்லி, யா அல்லாஹ் ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த கல்வி ஞானத்தை போல என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி ஞானத்தை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சு உங்களோட பிள்ளையுடைய கல்வி ஞானத்துகளை நீங்க ஆரம்பிச்சு வைங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை, பரக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்குவான். வல்லவன் ரப்புல் ஆலமீன் நான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுகின்ற பொழுது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காட்சியை கண்களிலே கண்டவர்களாக, நாவிலே கலிமாவோடு முழு குர்ஆனும் உள்ளத்தில் மனனமான நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய புனிதமான ரவுதா ஷரீஃபுக்கு முன்னால் எங்கள் உயிர்களை கைப்பற்றுவாயாக. முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய புனித உடலை தாங்கி நிற்கக்கூடிய மதீனத்து மண்ணில ஜன்னத்துல் பகீல எங்களுடைய உடம்புகளையும் சேர்த்து வைத்து அருள் புரிந்தருள்வாயாக. நாளை கியாமத்திலும் சுவர்க்கத்திலும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலடியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா